வணக்கம். நீங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல உடற்கல்வி அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் டிகிரிக்கு அப்ளை பண்ண பிளான்ல இருக்கீங்களா? சூப்பர். அப்போ இந்த வழிகாட்டி உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். 2025 2026 அகாடமிக் இயருக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இது உண்மையிலே ஒரு அருமான வாய்ப்பு. கண்டிப்பா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அப்ளை பண்றது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆனர்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் டிகிரிக்கு தானோ, அது 2025 2026 கல்வியாண்டுக்கு தானோ ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். சரி, அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை செக் பண்ணணும். என்னன்னா, இந்த டிகிரிக்கு அப்ளை பண்ண தேவையான மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு ரெண்டு முக்கியமான தகுதிகள் தான் தேவை. ஒன்னு, நீங்க 2025 ஏஎல் எக்ஸாம்ல எந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லயாச்சும் குறைஞ்சது 3 எஸ் பாஸ் எடுத்திருக்கணும். ரெண்டாவது, யூனிவர்சிட்டி நடத்த போற பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகணும். அவ்வளவுதான். ஓகே, தகுதிகள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல 2 முக்கியமான பகுதி இருக்கு. ஒன்னு, உங்க பிசிக்கல் ஃபிட்னஸையும் ஸ்போர்ட்ஸ் திறமையை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பிராக்டிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ரெண்டாவது, நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கீங்களோ அதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதனால ஒரு நல்ல டிப் என்னன்னா, உங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இப்பவே அட்டெஸ்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்ததா அப்ளிகேஷனை எப்படி சப்மிட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஆன்லைன்ல பண்ணணும், இன்னொன்று போஸ்ட் மூலமா அனுப்பணும். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்டெப் 1, யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல போய் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அதை ஃபில் பண்ணி முடிச்சதும் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை தபால்ல அனுப்பணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 ஸ்டெப்பையும் செஞ்சாதான் உங்க அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். சரி, தபால்ல என்னென்ன அனுப்பணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுடலாமா? முதல்ல நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் கையெழுத்து போடுங்க. ரெண்டாவது, நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரிஜினல் ரசீது. மூணாவது, உங்க 2025 ஏஎல் ரிசல்ட் ஷீட். கடைசியா உங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸோட சர்டிஃபைட் காப்பீஸ். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அனுப்பணும். உங்க டாக்குமெண்ட்ஸ் கரெக்டான இடத்துக்கு போய் சேர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எந்த தப்பும் இல்லாம இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த முகவரிக்கு அனுப்புங்க. சிரேஷ்ட உதவி பதிவாளர், மாணவர் அனுமதி பிரிவு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், ராமநாதன் வீதி, திருநெல்வேலி, யாழ்ப்பாணம். வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க அனுப்புற கவரோட மேல் பக்கத்துல இடது மூலையில அப்ளிகேஷன் ஃபார் பிசிக்கல் எஜுகேஷன் 2025-2026 அப்படின்னு தெளிவா எழுதுங்க. இத மறந்துடவே கூடாது. சரி, இப்ப அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இது கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய பகுதி. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸை எப்படி சரியா பே பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க கட்ட வேண்டிய அப்ளிகேஷன் ஃபீஸ் 2000 ரூபாய். நீங்க ஆன்லைன்ல பே பண்ண போறீங்கன்னா இந்த 3 நம்பர்ஸும் ரொம்ப முக்கியம். பேயி நம்பர், பேமெண்ட் கோட், அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த டீடைல்ஸ் இல்லாம உங்களால பேமெண்ட்டை முடிக்க முடியாது. அதனால இப்பவே ஒரு போட்டோவோ இல்ல ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. பேமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, யூனிவர்சிட்டியோட பேமெண்ட் வெப்சைட்டான pay.jfn.ac.lkல டைரக்டா கார்டு இல்லைன்னா QR கோட் மூலமா பே பண்ணலாம். ரெண்டாவது, ஆன்லைன் பேங்கிங் மூலமா யூனிவர்சிட்டியோட பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மூணாவது, பக்கத்துல இருக்கிற எந்த பீப்புள்ஸ் பேங்க் பிரான்ச்சுக்கு போனாலும் நேரடியா கவுண்டர்ல கட்டலாம். நீங்க நேரடியா பேங்க்குக்கு போய் பணம் கட்ட போறீங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேங்க் டெபாசிட் ஸ்லிப்ல அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு கேட்குற இடத்துல யூனிவர்சிட்டியோட அக்கவுண்ட் நம்பரை எழுதிடாதீங்க. அதுக்கு பதிலா இங்க ஸ்கிரீன்ல தெரிகிற 16 டிஜிட் ரெஃபரன்ஸ் நம்பரை 22675004 தான் எழுதணும். இது ரொம்ப முக்கியம், தப்பு பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான அட்வைஸ், நீங்க ஒரிஜினல் பேமெண்ட் ஸ்லிப்பை அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பிடுவீங்க இல்லையா? அதனால அனுப்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதை ஒரு போட்டோ காப்பி எடுத்து உங்ககிட்ட வச்சுக்கோங்க. எதுக்கோ ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம். சரி, நாம இப்போ கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்க பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிகள். டெட்லைன் ரொம்ப முக்கியம். அதனால இந்த டேட்ஸை கவனமா நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி மே 7 2026. அடுத்தது, நீங்க தபால்ல அனுப்புற டாக்குமெண்ட்ஸ் அது யூனிவர்சிட்டிக்கு போய் சேர வேண்டிய கடைசி தேதி மே 9 2026. நீங்க அனுப்புற தேதி இல்ல, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தேதி. லேட்டா போனா ஏத்துக்க மாட்டாங்க. இது யூனிவர்சிட்டியோட நேரடி அறிவிப்புல இருந்து எடுத்தது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, பேமெண்ட் ஸ்லிப், ஏ லெவல் ரிசல்ட் ஷீட் காப்பி மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்க இணைக்கலனாலோ இல்ல கடைசி தேதிக்கு பிறகு உங்க அப்ளிகேஷன் கிடைச்சாலும் அது ரிஜெக்ட் ஆயிடும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால ப்ளீஸ் எல்லாத்தையும் 2 தடவை செக் பண்ணிட்டு அனுப்புங்க. இன்னொரு முக்கியமான தகவல், உங்க அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு போஸ்ட்ல எதுவும் வராது. உங்க அட்மிஷன் கார்டு உங்க இமெயிலுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க. அதனால உங்க இமெயிலை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இவ்ளோ பார்த்த பிறகும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல கேள்விகள் இருந்தா
தயங்காதீங்க. இங்க கொடுத்திருக்கிற ஃபோன் நம்பர்லயோ இல்ல இமெயில் ஐடிலயோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த முழு வழிகாட்டியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கான உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக்கியிருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்க பயணத்தை ஆரம்பிக்க நீங்க ரெடியா? உங்க முயற்சி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்.